தாத்தா 2 டீ. டீ எல்லாம் இல்ல. ஏன் இல்ல? டீ அவங்க குடிச்சிட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கு தருவேன், உங்களுக்கு தரமாட்டேன். ஹலோ, டீ கேட்டது ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? போறீங்களா இல்ல பாலத்துக்கு பூஜையில் ஊத்துவா? போலான்னு சொல்றேன்ல, வா. உனக்குதான் டீ இல்லைன்னு சொல்லிட்டல, போடா போடா. எதுக்கு சார் கோவப்படுறீங்க? ஒரு டீ தானே கேட்டேன், நானும் மனுஷன் தானே. கூட வந்தாலே அவ சரி கிடையாது. என் பேரில கல்யாணம் பண்ணி என்கிட்ட இருக்கிற எல்லா சுத்தியும் என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டாங்க. என் பேரில தேடிதான் நான் மெட்ராஸ்க்கு வந்தேன். ஆனா அவளை எங்களால கண்டுபிடிக்க முடியல. அவர் ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல? ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணுவான். அவன் கொடுத்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அங்கேயிருந்து அவன் காலி பண்ணி போயிட்டான்னு சொன்னாங்க. நான் என்ன பண்றது தெரியாம இந்த டீ கடை வேலை செஞ்சு என் பேரில தேடிட்டு இருக்கேன். எனக்கு அந்த பொண்ணோட வீடு தெரியும், வாங்க நான் கூப்பிட்டு போறேன். தாத்தா, இதுதான் அந்த பொண்ணோட வீடு. நீங்க 2ல ஒண்ணு பாத்துறேன் தம்பி. நான் வரட்டுமா? நீங்க கிளம்புங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். சரி. உன்னையா நீங்களா வர சொன்னது? என் பேரை தேடிதானே வந்திருக்கேன். இத்தனை தாத்தா, இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நான் மெட்ராஸ்ல தேடிட்டு தான் இருந்தேன். நீங்க காசி ராமேஸ்வரம் போயிட்டீங்கன்னு சுபா சொன்னா, ஆனாலும் நான் உங்களை தேடிட்டு தான் இருந்தேன். நான் உன் பழைய வீட்டுக்கெல்லாம் போனேன். அங்கேயிருந்து நீ காலி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. உன் ஆபீஸ் எனக்கு தெரியாது, கையில காசும் இல்லை. அதாப்பா இதை டீ கடையில வேலை செய்யிட்டு இருக்கேன். ஏன் சுபா அப்படி பண்ண? உன் தாத்தாவெல்லாம் என்னால இங்க கவனிச்சிட்டு இருக்க முடியாது. நான் என்ன இங்க முதியோர் இல்லமா நடத்திட்டு இருக்கேன், அதனாலதான் அப்படி பண்ணேன். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்காத, வெளியே போ. ஹலோ, இது என் வீடு. முதல்ல நீங்க 2 பேரும் வெளியே போங்க. ஒரு நிமிஷம், உன்னை கட்டின பாவத்துக்கு நீ வேணா இங்க இரு. இங்க பாரு, சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்பா அம்மா கிடையாது. என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனது என் தாத்தா தான். எங்க தாத்தாவோட இந்த உலகத்துல எனக்கு யாரும் முக்கியம் இல்ல. உன் சொத்து வேணாம், ஒண்ணும் வேணாம். வாங்க தாத்தா போலாம்.